அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நாம் வாரந்தோறும் வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் பல உயிரிறக்க செயல்கள் நமது அறக்கட்டளை மூலமாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் தெருவோரம் பசினால் அலைந்து திரியும் ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு 8000 ரூபாய் மதிப்பிற்கு மேலாக பிஸ்கட்டுகள் வழங்குகின்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு உடலில் ஏற்படும் புண்கள், காயங்கள் ஆகியவற்றிற்கு மாத்திரைகளும் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் இந்த உயிரிறக்க செயல்களை செஞ்சுட்டு வந்தாலும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரத்யேகமாக திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் இதை வழங்கிட்டு இருக்கோம். எண்ணூர் துறைமுகம், அத்திப்பட்டு புறநகர், தாளங்குப்பம், சடையங்குப்பம் மற்றும் இன்னும் பல பகுதிகளிலையும் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் உணவு வழங்கிட்டு இருக்கோம். எப்படி ஆன்மீக பயணத்தில் ரொம்ப தூரம் பயணித்து சென்று அந்த தெய்வங்களை வழிபட்டு வருவாங்களோ அதுபோல் நம்முடைய அன்பர்கள் நாங்கள் இது போன்று ரொம்ப தூரம் 15 கிலோமீட்டர் வரை பயணித்து நம்ம அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட உள்ள அன்பர்கள் சில பேர் நம்மள்டேருந்து பிஸ்கட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் அவங்க பகுதிகளிலையும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க. மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமான ஜீவராசிகள் இருக்கிறதுனால நம்ம வழங்குகிற உணவு என்பது அதற்கு போதுமானதாக இல்லை. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற வகையில் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கும் இந்த நிகழ்வில் பங்கு பெறணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம வாரந்தோறும் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் நமது அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களும் வைத்து பராமரிக்கின்றோம். திருவொற்றியூர் அருகே உள்ள ராயபுரம் பூங்காவில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட விதைமணி கூடுகளும் நீர்க்கிண்ணங்களும் வைத்து நாங்கள் பராமரிச்சுட்டு வர்றோம். நீர்க்கிண்ணங்களையும் விதைமணி கூடுகளையும் நாங்கள் பராமரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமது அறக்கட்டளை மூலமாக இதை நாங்களே கைப்பட தயாரித்து இதை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் இதை இலவசமாக வழங்குகின்றோம். அது மட்டும் இல்லாமல் வடலூரில் மாத பூசத்தன்று சித்தி வளாகத்தில் அங்கு வரும் பொதுமக்களுக்கு இந்த விதைமணி கூடுகள், நீர்க்கிண்ணங்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு ஆகியவற்றையும் அவங்க பராமரிக்கிறதுக்காக அவங்கவுங்க பகுதியில் வச்சு பராமரிக்கிறதுக்காக நமது அறக்கட்டளை மூலமாக இலவசமாக அது வழங்கப்படுகிறது. பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் என்பது அந்த பறவைகளுக்கு 24 மணி நேரமும் உணவு வழங்கி கொண்டிருக்கும் ஒரு தர்மசாலை போன்றதாகும். எனவே இந்த பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் மற்றும் நீர்க்கிண்ணங்கள் பராமரித்தலில் அன்பர்கள் தங்களால் இயன்ற வகையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, வெம்கோ நகர், கொருக்குப்பேட்டை, வடிவுடையம்மன் கோயில், ஓமந்தூரார் மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம். இதன் மூலம் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகின்றனர். இந்த மூலிகை கஞ்சியில் நம்ம பல்வேறு மூலிகைகள் சேர்க்கிறோம். குறிப்பாக மூக்கிரட்டை, கல்யாண முருங்கை, கரிசலாங்கண்ணி, அகத்திக்கீரை, தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை, புளியாரை, குப்பைமீனி, முடக்கத்தான் என்று பல்வேறு மூலிகைகளுடன் இந்த மூலிகை கஞ்சி தயாரிக்கப்படுகிறது. எனவே இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் என்பது மக்களோட பசிப்பினியை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அதிகாலையே எழுந்திரிச்சு இந்த மூலிகை கஞ்சியை நாங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிடுறோம். தயாரிக்கப்பட்ட கஞ்சியானது 8 25 லிட்டர் கேன்களில் பிரிக்கப்பட்டு மேற்கூறிய அனைத்து பகுதிகளுக்கும் காலையில் 7 அல்லது 8 மணிக்குள்ளாக சென்று அங்குள்ள பொதுமக்களுக்கு நம்ம அறக்கட்டளை மூலமாக நாங்கள் வழங்கிடுறோம். இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் பல்வேறு தரப்பட்ட மக்களும் பயனடைகின்றனர். அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள், முதியவர்கள், கஞ்சியை மட்டுமே உண்ணக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் பயனடைகின்றனர். அன்பர்களின் திருமண நாள், பிறந்த நாள் போன்று தங்கள் இல்லங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் இதுபோன்று மூலிகை கஞ்சி வழங்கி உயிரிறக்க செயல் செய்து தங்கள் நிகழ்ச்சிகளை கொண்டாட விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளைக்கு நிதியளித்து உதவி புரிகின்றனர். அவ்வாறு இந்த மூலிகை கஞ்சி வழங்கி தங்கள் இல்ல நிகழ்ச்சிகளை கொண்டாட விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது தயாரிக்கப்பட்ட மூலிகை கஞ்சியானது பல்வேறு கேன்களில் பிரிக்கப்பட்டு அந்த மேற்கூறிய அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்வதற்கேற்றாற்போல் நமது அறக்கட்டளை அன்பர்கள் அதை வண்டியில் ஏற்றிச் செல்வதை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மூலிகை கஞ்சி வழங்குதல் என்பது மிக குறைந்த செலவில் அதிக மக்கள், அதிக உயிர்கள் இன்பமடையும் மிகப்பெரிய ஒரு உயிரிறக்க செயலாகும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் தங்களால் இயன்ற வகையில் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் உயிரிறக்க செயலுக்கு தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக
சடையங்குப்பம், தாளங்குப்பம், குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக உணவு வழங்குகின்றோம். இதன் மூலம் 150 முதல் 200 நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இந்த வாரமும் அந்த உயிரிழக்க நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. நம்ம உணவு வழங்குகின்ற அந்த பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்கள் உணவு, உடை, இருப்பிடம் என்று அனைத்து வகையிலும் கஷ்டப்படுறவங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம வாரந்தோறும் அவங்களுக்கு உறவாக நின்று அந்த உணவு வழங்குவது அவங்களுக்கு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இதை வழங்குபவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நமது அறக்கட்டளைக்கு அருகே உள்ள அன்பர்களின் இல்லங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் உணவு மிகவும் அதிகமாக மீதமாயிருந்தாலும் இது போன்ற மக்களுக்கு நாங்கள் அறக்கட்டளை மூலமாக அந்த உணவை எடுத்து வந்து இது போன்ற மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். அவ்வாறு உதவி செய்ய விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு வாரந்தோறும் நடக்கும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் இந்த வாரமும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிழக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்பதை கருத்தில் கொண்டு இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். ஆசை என்பதே வலிக்கு காரணம் ஞானியும் சொன்னானே. இங்கு வாழ நினைப்பதே ஆசை என்றுதான் நானும் சொன்னேனே. இங்கு ஒரு உயிர் வாழ இன்னொரு உயிரை எடிக்க வேணுமே. எந்த உயிரும் இங்கே சுதந்திரமாக இருக்க முடியாதே. மகிழ்ச்சி என்பது என்ன என்றுதான் உனக்கும் தெரியுமா? வெளியில் தேடி சென்றுதான் கிடைப்பது எல்லாம் மகிழ்ச்சியாகுமா? எத்தனை துன்பம், எத்தனை வலிதான் நீயும் பார்க்கின்றாய். எதை பற்றியும் நீயும் யோசிக்காமல் கடந்து போகின்றாய். பொருட்கள் தானே உயிர்கள் என்று உணர மறுக்கின்றாய். வீடு, மனைவி, பிள்ளை என்று ஓடி உழைக்கின்றாய். உனது நேரம் முடியும் போது புலம்பி தவிக்கின்றாய். பிற உயிரின் வழியே நினைச்சு பார்க்க நேரமில்லையே என்று சொல்லும் போது உன் வழிதான் தீர்வதே இல்லையே. கருணை செய்யும் அடியவர்க்கே அடிபணிந்து நிலடா. அதன் மூலம் அந்த மூலத்தை அறிந்து கொண்டு கில்லடா. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல் என்றே சொல்கின்றான். எல்லாம் நீயே இங்கு செய்து கொண்டு யாரை ஏற்கின்றாய்? போகம், தியானம், பக்தி என்று அலைந்து திரிகின்றாய். உயிர்கள் மீது அன்பு இன்றி கடிந்து கொள்கின்றாய். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.